ராதே கிருஷ்ணா. ஹரித்வாரத்தில் இருக்கேன். மகோன்னதமான பானு சப்தமி என்று. பானுவாரம் அப்படின்னா சூரியனுடைய வாரம். ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி வந்தால் அதுக்கு பெயர் பானு சப்தமி அப்படின்னு கொண்டாடுவார்கள். ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் கங்கையை ஸ்நானம் பண்ணுறது, கங்கையை பார்க்கறது, கங்கையை நினைக்கிறது, நாமஜபம் பண்ணுறது எல்லாம் மகோன்னதமான பலன் தரும் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுவும் நான் இப்போ நின்றுருக்கிறது குஷாவர்த்த காட் அப்படின்னு பேர். குஷாவர்த்த தீர்த்தம் அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் அழகாக இந்த தீர்த்தத்தை பற்றி காண கிடைக்கிறது. தத்தாத்ரேயர் கங்கை கடல் தபஸ், அப்போ கங்கை வரல, அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கங்கை வேகமாக வந்து அவருடைய குஷம், ஆசனம், தர்ப, அவர் உட்காந்துருக்க ஆசனம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே தள்ளிடுறார். இது முழுக்க அப்படியே அவருடைய தர்பைகளாக இருக்குது. அதனால் அவர் கோவப்படுறார். அப்போ மற்ற தேவர்கள்லாம் வந்து கோவப்படாதீங்கோ, கங்கை லோகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக வந்திருக்கா அப்படின்னோடனே சரி, அவள் இந்த குஷங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டதுனால இனிமேல் இந்த தீர்த்தத்துக்கு குஷாவர்த்த தீர்த்தம் அப்படின்னு திருநாமம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தானம், தவம், பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் விசேஷம். பதில் நிறைய பேர் பித்ரு தர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கார்கள். ரொம்ப விசேஷமாக. அதனால் இன்றைக்கி பானு சப்தமி. இந்த இடத்துல தான் தத்தாத்திரேயருடைய சந்நிதி இருக்குது. அழகாக ஜோரான இந்த கங்கா மையா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் சத்கதி அடையட்டும். உங்கள் வருங்கால சந்ததி எல்லாம் நன்னா இருக்கட்டும். உங்கள் மனசில் சமாதானம், சாந்தி, பக்தி ஞான வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் வரத்துக்கு தத்தாத்திரேயருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அழகான பானு சப்தமி இந்த கங்கா தரிசனம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்யட்டும். ராதே கிருஷ்ணா. அழகான குஷாவர்த்த தீர்த்தம், குஷாகாட் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுறது. சரியா? இங்கே அப்படியே உள்ள தத்தாத்திரேய சந்நிதி இருக்குது. எங்கள் எத்தனை பேர் அழகாக பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கார்கள். இங்கே பாருங்க, இதுதான் இந்த குஷாவர்த்த தீர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய தத்தாத்திரேய சிவலிங்கம் இதுதான். இங்கே அவரோட மகாத்மியம் எல்லாம் எழுதி வச்சிருக்கா.